ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னமும் அந்த ₹1,00,00,000 வீடை கொடுக்கல அப்படின்ற விஷயத்த அபிஷேகா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க யார், இதுக்கான பின்னணிகள் என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரீசன் இருக்குது இதனால தான் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னென்ன அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக நல்லபடியாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஜீ தமிழில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அபிஷேகா. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது கருப்புசாமி பாட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களுடைய ஃபைனலில் இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக இருந்துச்சு அந்த ஒரு ஆடிட்டோரியமில் கேட்கும் போது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவங்க இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு மேலே எடுத்துக்கிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் சாமி பாட்டுக்கு ஒரு டெடிகேஷனாக பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு ரீசன் முன் வச்சு பார்த்தீங்கன்னா பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பாடினது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதி பேச்சு வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டை பாடிடுவோம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்களாம். ஸோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் நல்லபடியாக நான் பாடி முடிச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய மக்கள் மனதோடைய வென்றவங்க ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ணவங்க தான் அபிஷேகான்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபைனலில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இவங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க டைட்டில் வின் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ வின்னர் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகாவும், ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவர்தனும் கிடைச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருமே டிசர்வ் பர்சன்றதை தாராளமாக சொல்லலாம். ஸோ இவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய பரிசுகள், அதாவது பார்த்திங்கன்னா அபிஷேகாவுக்கு ₹1,00,00,000 மதிப்புள்ள வீடு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு சில டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இதுக்குள்ளே வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதனால இந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ₹1,00,00,000 வீடு இவங்களுக்கு அந்த விஷயம் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் ஒரு சில பேக்ரவுண்ட் ப்ராசஸால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்ன விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.